வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க காவேரின்றாரு. ஏங்க இன்னமும் குமரன் மாமா வரவே வரல, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வருவார் காவேரி, அவர் வராமல் இருப்பாரா? பாரு சர்ப்ரைஸோடு வருவார் அப்படி நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் இன்னும் காணும். அக்கா வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்கா. இப்போ கண்டிப்பாக நான் உள்ளே போனால் அக்கா எங்கே மாமான்னு கேட்க போகிறா. நான் என்ன பதில் சொல்ல போகிறேனோ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏங்க மாமா இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்றாங்க. சரி காவேரி போயிட்டு சமாளி, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி அனுப்புகிறாரு. இங்கே வந்து காவேரி பார்த்துருக்காங்க வந்து எங்கடி உங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வந்துருவாருக்கா, ஏன்க்கா டென்ஷன் ஆகிற, இங்கே பாரு எல்லாரும் கூப்பிட்றாங்க, வா முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சரின்னு இருக்காங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க, இன்னும் வரல அவர் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறாரு. அப்புறம் வந்து கங்கா வந்து பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. குமரன் வந்து டைம் ஆகிடுச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாரு. அடுத்து வந்து கங்கா பார்த்து அப்படி டென்ஷன் ஆகிறாங்க. 2 பேரும் மாலை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே குமரன் வந்து கங்கா கழுத்தில் மாலை போட வராரு. உடனே கங்கா என்ன பண்ணுறாங்க, அந்த மாலை தூக்கி விசில் அடிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? உங்கள் இஷ்டத்துக்கு போவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வருவீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவீங்களா? வந்து நல்லா நான் முன்னாடியே வராமல் இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏங்கங்க இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாவது வந்து தெரிஞ்சு செய்கிறியா, இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாதா டென்ஷன் ஆகிறாங்க. மாலை போய் நல்ல நாள் தூக்கி வீசுகிறேன், அப்படி தான் வீசுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் எல்லாம் செய்வேன், எனக்கு இந்த சடங்கே தேவையில்லை, எனக்கு இந்த வளகாப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கங்கா கத்துறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை அக்கா என்னக்கா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே கங்கா ப்ளீஸ் கங்கா கொஞ்சம் கோவப்படாது கங்கா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுக்கங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் நடந்துட்டுருக்கீங்க, இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அதுக்கு தான் சொன்னேன். இப்படிப்பட்ட மனுஷனை என் தலைமையில் கட்டி வச்சிட்டிங்களே, எனக்கு இதெல்லாம் தேவையா, இவரை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இப்படி பண்ணுறாருச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே வந்து டென்ஷன் ஆகி அது எல்லாத்தையும் பிச்சு போடுறாங்க. அப்படியே உட்காடுறாங்க, பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கங்கா ஏன் கங்கா இப்படிலாம் பண்ணுற, நான் சொல்கிறது உனக்கு புரியல கங்கா, இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு அந்த ஒடியானத்தை எடுத்து கொடுக்குறாரு. பாருக்கங்கா இதை வாங்குறதுக்கு தான் 4 நாளாக உட்காந்து கஷ்டப்பட்டு தச்சு நான் வந்து சம்பாரித்தேன் கங்கா, இதுக்காக தான் இப்படி பண்ணேன், நான் எவ்வளோ தான் பண்ணாலும் உனக்கு வந்து திருப்தி ஆக மாட்டேங்குது, நான் என்ன தான் கங்கா பண்ணுறது, உன்னை வந்து என்னால் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்த கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே விஜய் வராரு. ஆமாங்க பாவம் குமரன் ப்ரோ 3 4 நாளாக அப்படி தைச்சாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவர் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்தாருங்க, அந்த ஆர்டரை முடிக்க முடியாதுன்னு நாங்கள்லாம் கூட சொன்னோம் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து சொல்கிறாரு. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனால் வந்து கேட்கல ப்ரோ, எப்படியாவது உங்களுக்கு நீங்கள் வாங்கி கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வைராக்கியமாக வேலை செஞ்சார், நைட்டும் பகலும் பார்க்காம தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சாருங்க, பாவங்க அவர், தயவு செய்து இப்போவாவது அவரை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் கங்கா, நான் அதுக்காக தான் வேலை செஞ்சேன், நீ கேட்ட பொருளை நான் வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்காக தான், ப்ளீஸ் கங்கா என்னை புரிஞ்சுக்கோ, அதுக்காக தான் நான் உன் கூட இல்லை, மற்றபடிலாம் எந்த காரணமும் இல்லை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணீர் விடுறாரு, கையை பிடிக்கிறாரு. கங்கா ஒன்றும் புரியாமல் இருக்கா. இப்போ அது புரியுதாடி, தம்பி என்ன பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு தம்பியை போட்டு அந்த திட்டுற எல்லாரும் யாருன்னு பார்க்காம அப்படி வந்து எல்லாத்தையும் தூக்கி விசிலடிக்கிற, இப்போ தெரியுது அவரோட மனசு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. கங்கா இதுக்காக தான் நீங்கள் வரல. ஆமாம் கங்கா ஒடியா நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டு விட்டுமா அப்படி சொல்கிறாங்க. போட்டு விடுங்க அப்படின்றாங்க. அக்கா மாமா ரொம்ப நல்லவருக்கா, ப்ளீஸ்க்கா இதுக்கப்புறமாவது அவர்கிட்ட இப்படி கோவப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டுருக்காங்க காவேரியும். அடுத்து வந்து கங்கா வந்து சமாதானம் அடைகிறாங்க. இப்படிப்பட்டவர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்காவுக்கு புத்திமை சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அடுத்து கங்காவுக்கும் வந்து குமரனுக்கும் வந்து நலுங்கு வைக்கிறாங்க. அப்போ நலுங்கு வச்சுட்டே இருக்கும்போது நலுங்கெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் போட்டுடுறாங்க. அப்போ கங்கா வந்து நீங்கள் இதுக்கு தான் வரலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலாம்ல, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, எவ்வளோ பெரிய பொருள் வாங்கி வந்து கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா இப்போவாவது வந்து என்னை நம்புறல, நான் வந்து இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அப்படின்றாங்க. இந்த சாப்பாடெல்லாம் கூட நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணீங்களா அப்படின்னோடனே ஆமாம் கங்கா எல்லாமே நான் தான் ஏற்பாடு பண்ணேன், உனக்கு சந்தோஷமா கங்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அதான் கங்கா இந்த உலகமே இப்படி தான் இருக்குது, பணம் இருந்தால் தான் எல்லாருமே மதிக்கிறாங்க, பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்னு. அப்போது நான் பணம் வந்து கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள், நான் அப்படி சொல்ல கங்கா, உண்மையிலேயே பணம் ரொம்ப முக்கியன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் கங்கா அப்படின்றாங்க. ஆமாம் ரொம்ப முக்கியம்தான், இப்போ பார்த்தீங்களா நீங்கள் இந்த அளவு செஞ்சதால்தான் காவேரியும் வந்து விஜயும் அப்படி என்னை பார்த்துட்ருக்காங்க, இல்லைன்னா அவங்க முன்னாடி என் மானமே போயிருக்கோம், இப்போ விஜய் இப்படியெல்லாம் பண்ணுவார் தெரியுமா அப்படின்றாங்க. இங்கே பாருக்கங்க நீ விஜயும் காவேரி பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிருக்க, விஜய் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, காவேரி கூட அந்த அளவு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறா, 2 பேருமே நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அப்படி பார்த்து கோவமாக எழுந்துக்கிறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னடி ஆச்சு மறுபடியும் அப்படின்றாங்க. சாரதா ஓடி வந்து கங்கா பார்த்து முறைக்கிறாங்க குமரனை.